ஒரு அப்கமிங் மெட்ரோவில் வந்து ஜஸ்ட் ஒரு நியர்பை லொக்கேஷன்லங்க. வீட்டோட ப்ரைஸை முன்னாடியே சொல்லிடுறேன். வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 lakhsங்க உங்களுக்கு. ஸோ மெயின் டோர் உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வில்லாங்க. எனக்கு தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் இப்போ அப்பார்ட்மெண்ட்டே 85-90 விற்கிறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட்லேருந்து கம்மியாகவே உங்களுக்கு 80 lakhsக்கு ஒரு தனி வீடு. வெல்கம் மக்களே. ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்ருக்க மாதிரி ஒரு லோயஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு தனி வீடுங்க, அதுவும் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில், ஒரு அப்கமிங் மெட்ரோவில் வந்து ஜஸ்ட் ஒரு நியர்பை லொக்கேஷன்லங்க. வீட்டோட ப்ரைஸை முன்னாடியே சொல்லிடுறேன். வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 lakhsங்க உங்களுக்கு. ஒரு தனி வீடு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் நியர்பைலேயே 80 lakhsக்கு கொடுக்குறாங்க, வித் இன்டீரியர்ஸோடு இருக்குது. ஸோ நம்ம வீடியோயும் பார்த்துடலாம். மெயினாக இந்த வில்லாவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த வில்லாக்கு எப்படி நம்ம வரணும், லொக்கேஷன் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன். இது ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. மெயினாகவே இது ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அடுத்து எந்த வீடுமே வர போகிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான். இந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடு போட்டு ஒரு 22 feet வைடராக இருக்குது. ரோடும் நல்லா வைடராகவே இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்களேன், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியே இருக்குது. மொத்தம் ஒரு 8 வீடு தான் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்லேயே. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு லொக்கேஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ளஸ் மெயினாக 80 lakhsக்கு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க வில்லா. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வித் இன்டீரியர்ஸோட 80 lakhs. நான் வந்து எந்தெந்த பில்டர்ஸ் கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ ஸோ அவங்ககிட்ட ஸ்பெஷல் ஆஃபர்ஸை கலெக்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வில்லா எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம 200 feet ரோட் ரேடியல் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் மேடவாக்கம் வரும்போது உங்களுக்கு கோவிலம்பாக்கம் அண்ட் நன்மங்கலம் வரும். அதில் இது வந்து நன்மங்கலம் லொக்கேஷனில் இருக்குது. நன்மங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு நியர்பை லொக்கேஷன்லேயே வரும். உங்களுக்கு நன்மங்கலம் அந்த ரைட் எடுத்து உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு ஜேஜே பார்க் வரும். ஜேஜே பார்க் தாண்டி வந்தவுடனே அடுத்து ஒரு சிவன் கோயில் வரும். அந்த சிவன் கோயில் ரைட் எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடுங்க உங்களுக்கு. சிவன் கோயில் ரைட் எடுத்த உடனே ஒரு லெஃப்ட் வரும். லெஃப்ட் எடுத்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 250 meters நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நன்மங்கலம்ல இப்படி ஒரு ஏரியாவை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம். இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இது. ஸோ இது யாருமே உங்களுக்கு பெருசாக இங்கே நிறைய சைட்ஸ்லாம் பண்ண கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாகவே காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோ போய் பார்த்துலாம். ஸோ என்னடா இவ்வளோ நேரம் ஸ்ட்ரீட்டையும் எல்லாமே தான் காமிச்சிட்டு இருந்தேன், வீடியோ எப்படா காட்ட போகிறேன்னு இருக்கீங்களா? இதாங்க நம்ம பார்க்க வந்துருக்க வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குங்க. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஜோனில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இல்லை. வாங்க வீட்டை டீட்டெயில்டாக போய் பார்த்துடலாம். ஸோ மெயின் கேட்டை திறந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MS மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங்க. உங்களுக்கு அரௌண்ட் 11.5 by 11.5 ப்ளஸ் இங்கே ஒரு ஃப்ளோயர் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இது மெயின் டோருக்கான என்ட்ரி தனியாக இருக்குது. ப்ளஸ் இங்கே கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெளியே காமன் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சம்ப் இருக்குது. சம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 liters கெப்பாசிட்டி. போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 feet போட்டிருக்காங்க. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் போரை பற்றி சம்பை பற்றின டீட்டெயில் சொல்லலான்ட்டு. ஸோ அதை நான் திருத்திக்கிட்டு இதில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு அதுக்கடுத்து செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்க் உங்களுக்கு 20,000 liters-ங்க. ஒரு தனி வீட்டுக்கு 20,000 liters தேவையே படாது. ஒரு மோர் தென் ஒரு எல்லாருமே ஒரு 10 to 12,000 liters தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பில்டர் உங்களுக்கு 20,000 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் டோர் பாருங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 steps ஏறி வந்தோம்னா மெயின் டோர் வருது. மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் உங்களுக்கு நல்ல டீக் டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. வித் லென்ஸு ஹேண்டில்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ மெயின் டோர் உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க. சவுத் ஃபேஸிங் பார்த்த ப்ராப்பர்ட்டி இது. மெயினாக பாருங்கள், இதாங்க டெட் அண்ட் நீங்கள் வெளில கூட கார் நிறுத்திக்கலாம். ஸோ இந்த கார் பார்க்கிங் யூஸ் பண்ணணும்னா கூட இந்த கார் பார்க்கிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கேயும் உங்களுக்கு ஒரு காரை நிறுத்திக்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரொம்பவே பெரிய பெரிய வில்லாஸாக தான் இருக்குது. அந்த வில்லாஸ் எல்லாமே ஸ்ட்ரில்ட் விட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரில்ட் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்பெஷலான கார் பார்க்கிங் இருக்கும். வெளில உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 22 feet கிட்ட இருக்குது. அந்த 20 feet தான் நினைக்கிற ரோடு, பட் ரொம்பவே வைடராக இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே ரொம்ப ஸ்பேஷியஸான ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு செகண்ட் பர்ஃபெக்ட் சைஸஸ் சொல்லியிருந்தேன். ஹாலோட சைஸ் உங்களுக்கு 13.5க்கு 12.8ங்க. உங்களுக்கு ரொம்ப ஹால் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. 2x2 டைல்ஸ் தான் போட்டுருக்காங்க. உங்களுக்கு 2x2 வெட்டிஃபைட் டைல்ஸ் நல்லா ஒரு ஒயிட் கலரில் போட்டுருக்காங்க. அண்ட் சீலிங் பாருங்கள். சீலிங்லாம் உங்களுக்கு வந்து அந்த லூவர்ஸ் மாதிரி சைட் லூவர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 580 square feet லேண்ட் ஏரியா இருக்க ஒரு தனி வீடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் உங்களுக்கு இங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சன் ஃபுல்லாகவே இது இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் பிவிசியில் பண்ணியிருக்காங்க. இங்கே பூஜை யூனிட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து. ஸோ இங்கே உங்களுக்கு கமோட்ஸு ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இங்கே லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் உங்களுக்கு காம்பேக்டான கிச்சனாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேசஸாகவே இருக்குது. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 feet by 6 feetங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரான சைஸில் இருக்குது கிச்சன் இது உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு போர் வந்து கரெக்டாக சனி முறையில் தான் போட்டிருக்காங்க. ஸோ போர் ஏரியாவுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரியே இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் மோட்டர் அந்த மாதிரி வைக்கிறாங்க. சப்மர்ஜிபிள் மோட்டராக வச்சுருக்காங்க. சப்மர்ஜிபிள் மோட்டர்னால உங்களுக்கு வந்து எந்த நாய்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து ஸ்டாக்கேஸ் கீழே வந்து உங்களுக்கு இன்வெர்டர்ஸ் இருக்கிற ப்ரொவிஷனு, இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. காமன் டாய்லெட்டு உங்களுக்கு வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரியர் ஃபிட்டிங்ஸ் போயிருக்காங்க. எல்லாமே பேரியர் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் இதில் மென்ஷன் பண்ணல, நான் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம்னா ஹாலில் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. என்னடா சம்மரில் இவ்வளோ கோல்டாக இருக்குது எனக்கு. ஸோ கிச்சன்லேயே ஒரு விண்டோ கரெக்டாக ரோட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே ஒரு வென்டிலேட்டடாக இருக்குது. மெயினாக பாருங்களேன், சவுத்தில் ஒரு டோர், நார்த்தில் ஒரு டோர், உங்களுக்கு டபுள் டோர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ண உடனே விண்டோ இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ண உடனே விண்டோ இருக்குது. ஸ்டார்கேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் இதில் பாருங்கள் ஃபுல்லாக எஸ்எஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரன்ஸ் ஃபுல்லாக. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் கோல்டன் தீம் மாதிரி போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு இங்கே 2 பெட்ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஏரியா உங்களுக்கு லாபி ஏரியா மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம ரோட் சைடில் இருக்க பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 13 by 10 feetங்க. சாரி 13 by 11 feet. உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்க பெட்ரூம். ஒரு விண்டோஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அதான் ரோட் சைடில் 3 விண்டோஸ் போயிருக்காங்க. ஃபுல்லாக உட்டன் விண்டோஸ் போயிருக்காங்க. எல்லாருமே இப்போ யூபிவிசி தான் போகிறாங்க. ஃபுல் உட்டன்லேயே கொடுத்துருக்காரு. சிங்கிள் கோட் தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும் இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது வேணாலும் கஸ்டமைசபிள் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுக்குறன்றது 2 சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே பார்க்கலாம். வென்டிலேஷன் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு பிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஸ்லாப் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட், சாரி அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டாக இருக்குது. இது வேணால் இந்தியனாகவும் இருக்கும், இல்லை வெஸ்டர்ன் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரேன்றது 2 சைடில் சொல்லியிருக்காரு. மெயினாக இந்த வீட்டுக்கு இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு விண்டோ 2 விண்டோ வாங்க. உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பால்கனி இருக்குது. ரோட் சைடில் பால்கனிங்க. இங்கே வாஷிங் மிஷின் நல்லா ரோட் சைடில். ஏன்னா எண்டுங்க இதாங்க, இந்த வீடு தான் எண்டுன்னு சொல்லியிருந்தா. ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. அண்ட் ஃபுல்லாக எல்லாமே குட்டி குட்டி கிட்ஸ் வச்சுருக்கவங்க தான் இருக்காங்க. ஒரு என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ ஏன்னா இதுக்கு ஒரு 2 years பேக்கு நம்ம இதே ஸ்ட்ரீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வில்லா நம்ம ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு மாண்டேஜில் காட்டுறேன். அந்த சேம் இதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது அந்த வில்லா. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குட்டி குட்டி கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலி தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஜோன் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் பண்ணும்போது அப்போ ரோடே போடல, இப்போ தான் ரோடு போட்டாங்க. நான் ஃப்ரீஸ் பண்ணும்போது தான் ரோடே போட்டாங்க. இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு 11 by 10, சாரி 10 by 10 இது உங்களுக்கு. இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. அட்டாச் டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ், பாத்திங், ஹேர் ஷவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பாத்ரூம் டோர்ஸ் பிவிசியில் போட்டிருக்காங்க. மெயினாக உட்லோக்ஸ் எல்லாமே பிவிசிலே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பண்ணியிருக்காங்க. டோர்ஸ்லாம் ஃப்ரெஷ் டோர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அடுத்ததான் டெரஸ் பார்க்க போயிடலாம். டெரஸ் பார்த்தீங்கன்னா டெரஸ் போகிற வேலையும் உங்களுக்கு ஒரு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. உட்டன் டோர் கடத்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. அங்கே இருங்க, கண்ணெலாம் கூசுது. 25 டைல் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஹீட் ரிடக்ஷனுக்கு. மதியான டைமில் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ நல்லா ஹீட் என் கண்ணில் அடிக்குது. பட் கூலிங்காக இருக்குது. ஏன்னா என் கேமராமேன் செருப்பு படம் தான் வந்திருக்காரு. ஸோ நல்லாவே எடுத்துகிட்ருக்காரு. சாரி, இந்த மாண்டேஜெலாம் காட்டிகிட்டு இருக்கோம். என்னன்னா ஹீட் ரிடக்ஷனுங்க. இது வந்து உங்களுக்கு ஹீட் தெரியாது இந்த டைல் போட்டிருக்கும் போது. அண்ட் வாட்டர் சீப்பேஜ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது உங்களுக்கு. நல்லா ஒரு ரெசிடென்ஷியல் ஜோன் உங்களுக்கு. இது வந்து ஸ்ட்ரீட் காமிச்சிட்டேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், அதான் RRS அப்பார்ட்மெண்ட். ஸோ அதில் இன்னும் 2 வீடு அவைலபிள் இருக்குங்க. மீதி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 2 2 1 3 BHK அவைலபிள் இருக்குது. சாரி, ஒரு 2 1 3 BHK அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் அந்த வீடை வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 அவங்களே புக் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு அந்த 5 BHK வில்லாவும் இங்கே தான் இருக்குது. 5 BHK வில்லா அது. அண்ட் மெயினாக ஒரே நிமிஷம், நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அந்த வில்லா அங்கே இருக்குது. ஸோ அந்த வில்லா தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இப்படி போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு மினிமலான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு நல்ல ஆஃபர்ஸ் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா இப்போ இந்த வில்லா எதுக்கு மெயினாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வில்லாங்க. எனக்கு தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட், இப்போ அப்பார்ட்மெண்ட்டே 85-90 விற்கிறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட்லேருந்து கம்மியாகவே உங்களுக்கு 80 lakhsக்கு ஒரு தனி வீடு. நீங்கள் ஒரு 1200 வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா அதில் கார் பார்க்கிங், EB, ரிஜிஸ்ட்ரேஷன், GST எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 80. இப்போ ஒரு 75 வீடுனா அது உங்களுக்கு 85 கிட்ட போயிடும். ஸோ பட் அதுக்கு நீங்கள் இதை சஜஸ்டபுளாக வரலாம். என்னன்னா ஒரு தனி வீடு உங்களுக்கு ஒரு 80 lakhsல கிடைக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. அது என்ன சார்ஜஸ் வருதுன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஏரியா உங்களுக்கு 550 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியா உங்களுக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா, ஒரு 2 BHK டியூப்ளெக்ஸ் வில்லாங்க இது உங்களுக்கு. அண்ட் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 lakhs வந்துடுவாங்க. அது ஆல் இன்க்ளூசிவ், இன்டீரியர்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு. இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக PVC ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்கிற வீடு இவ்வளோ லோவஸ்ட் பட்ஜெட்டில், அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் கிடைக்காதுங்க. என்னடா பட்ஜெட் தானே, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 80 lakhsக்கு உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு கொடுத்துறாரு. ஸோ ஒரு ஸ்பெஷலான ஆஃபர்ஸும் இருக்குது. சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். மேலே தெரியுது உங்களுக்கு பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ கான்டாக்ட் பண்ணி சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடு பார்த்துட்டு இருக்கேன். சென்னையில் நானும் ஒரு தனி வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேர் இல்லை, பல பேருக்கு ஆசை. ஸோ அதை கண்டிப்பாக இந்த வீடு நிறைவேற்றும். அண்ட் அதை தான் நீங்கள் மேலே எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் வேணுனாலும் அதையும் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு பில்டர் சைடில். கஸ்டமைசபிள் வேணும்னாலும் கஸ்டமைசபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தான் உங்களுக்கு பெயிண்டிங் கலர்ஸ் வீட்டு உள்ள வேணும்னா செலக்டிவாக நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வித ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த பில்டர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடை வந்து சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தனி வீடு பட்ஜெட்டா பார்த்துட்டு இருக்காங்களா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன். அண்டில் தென் பாருங்க. சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.